வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டையில் நிஜாம் காலனியில் பிரியாணி கடை திறக்கப்பட்டது. அறிமுக சலுகையாக 5 காசுடன் முதலில் வரும் 50 நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என அறிவித்தனர். சிக்கன் பிரியாணி வாங்க சிறியவர் முதல் முதியவர் வரை ஏராளமானோர் 5 பைசாவுடன் கடை முன்பு ஒரே நேரத்தில் குவிந்தனர். பிரியாணி வாங்க போட்டி போட்டு முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூட்டம் அதிகமானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழ்நாடு அரசு கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு கேபிள் நலவாரிய தலைவர் ஜீவா கலந்து கொண்டார். கூட்டத்தில் பங்கேற்ற ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல் பகுதி கேபிள் ஆபரேட்டர்கள் தங்கள் பகுதிக்கு அடிக்கடி சிக்னல் பிரச்சினை இருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பேசிய வாரிய தலைவர் ஜீவா, விரைவில் தமிழகம் முழுவதும் சிக்னல் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக தனியார் நிறுவனத்திடம் பேசப்பட்டு உள்ளது. அரசு கேபிள் ஆபரேட்டர்களுக்கு வாரியம் நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். மற்ற நிறுவனங்கள் போல் இல்லாமல் சேவை நோக்கோடு நாம் செயல்பட்டு வருகிறோம் என்றார். தொடர்ந்து கேபிள் ஆபரேட்டர்களுக்கான புதிய HD செட்டாப் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன. கலந்தாய்வு கூட்டத்தில் அரசு கேபிள் டிவி தாசில்தார் மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட 11 கிராம ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனை கண்டித்தும் அரசின் நடவடிக்கையை கைவிடக் கோரி 11 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 3வது நாளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று அமைச்சர் KN நேரு வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். இதனையடுத்து கிராம மக்கள் வெளியேற போலீசார் தடை விதித்தனர். அதைத் தொடர்ந்து அதவத்தூர் துணை மின் நிலையத்தை 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுமக்கள் கலைந்து செல்லாததால் குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். அரசாங்கம்
யாரும் பண்ண மாட்டாங்க. அரசு அவ்வளவுதான் அரசு